ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பள்ளிகளில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு அப்படின்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 50 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 4 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் 44,900 உங்களுக்கான சம்பளம் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஒன்று நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டினரி போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜூன் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பர் சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இந்த வாய்ப்பு எப்போ வரும்னு தெரியாது. ஸோ கிடைக்கிற சான்ஸை இப்போவே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு தான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு நீங்கள் அனுப்பணும். சரி, ஃபஸ்ட்டு மேலே நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதுங்காட்டி இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வேறு வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் இல்லை டிஜிடி இல்லை ஸ்பெஷல் எஜுகேட்டர் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அதர்ஸ் அப்படின்னா நீங்கள் இங்கே மேலே மென்ஷன் பண்ணிவிட்டு அதை டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த இடத்துல நேம் பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணணும். கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான், ஸ்மால் லெட்டரில் எதுவும் மென்ஷன் பண்ணாதீங்க. இரண்டாவது, உங்களுடைய தகப்பனார் பெயர், கல்யாண பெண்களாக இருந்தால் உங்கள் ஸ்பர்ஸ் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது, ஜெண்டர், மேலா இல்லை ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா இல்லை அன்மேரிடா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிடிஎம், அதுக்கடுத்து உங்களுடைய மந்த் அண்ட் தென் இயர், இதே ஃபார்மேட்டில் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனால் ஏஜ் என்ன, எத்தனை வருஷம் எத்தனை மாதம் ஆச்சு உங்களுக்கான ஏஜ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி என்ன, ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோர் நேம், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அது மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் தென் இமெயில் ஐடியும் மறக்காமல் கம்பல்சரி நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும், அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், சரிங்களா, என்ன படிச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போது இது டீச்சர்ஸ்க்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் நான் டீச்சிங் வேலைவாய்ப்புக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எல்லாம் 10th பாஸ் பண்ணாவே போதும். அப்போ எக்ஸாம்பிள் இப்போ எப்படி மென்ஷன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் 10th மட்டும் பாஸ் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இப்போ நான் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கேன் அப்படின்னா 10th மென்ஷன் பண்ணுங்கள், 12th கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி ஒவ்வொன்றைத்தையும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் டிப்ளமோ கேட்டிருக்காங்க. டிப்ளமோ படிச்சிருக்கவங்க எனி அதரில் போய் நீங்கள் என்ன டிகிரி டிப்ளமோ படிச்சிங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்றும் கேட்டிருக்காங்க. அதை நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்க்குறப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, மோட் ஆஃப் எஜுகேஷன் என்ன, ரெகுலராக, டிஸ்டன்ஸாக, கரஸ்பாண்டன்ஸ் எப்படி படிச்சிங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா இல்லை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 10th மெயின் சப்ஜெக்ட்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி நீங்கள் 12க்கு எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணணும். கிராஜுவேஷன் இருந்துச்சுன்னா கிராஜுவேஷனுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். போஸ்ட் கிராஜுவேஷனாக போஸ்ட் கிராஜுவேஷன், பிஎட்டுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இங்கே கொடுத்தது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில்ஸோ அது என்னங்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த இன்ஸ்டியூஷனில் வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை வருஷம் நீங்கள் அங்கே வேலை செஞ்சீங்க, அங்கேருந்து ஏன் வெளியே வந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 2-3 இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் கம்பல்சரி உங்கள்கிட்ட வேணும். ப்ரூஃப் இல்லாமல் எதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணாதீங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், நோனா நோன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. டைப்பிங் ஸ்பீடு இருக்குமா அப்படின்னா அதுக்கு என்ன டீட்டெயில்ஸோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே இந்த இடத்துல நீங்கள் என்றைக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட், என்றைக்கு போஸ்ட்டில் அனுப்பினாலும் சரி இல்லை டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணாலும் சரி அன்றைக்கி டேட் என்னங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரில் கம்பல்சரி மென்ஷன் பண்ண, போடாமல் விட்டுறாதீங்க. சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒரு 3 விதமான பதவிகள். அதாவது பார்த்தீங்கன்னா பிஜிடி சைக்காலஜி, என்டிடி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹெல்பர். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் பேசிஸில் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்டெல்லாம் கிடையாது. முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, ஓகே. பிஜிடி இப்போ சைக்காலஜிக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் சைக்காலஜி முடிச்சிருக்கணும், கூடவே நீங்கள் பிஎட் படிச்சிருக்கணும். சரிங்களா? அப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்டிடி நர்சிங் டீச்சர் ட்ரைனிங் அந்த இது முடிச்சிருக்கீங்க, அதாவது டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, நர்சிங் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலும் சரி, மான்ஸ்டரி ஸ்கூல் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, இந்த ப்ரிஃபரபிள் நாலேஜ் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஹெல்பர் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எது கேட்கல. சரிங்களா? முழுக்க நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்டெல்லாம் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டுக்கான ஏஜ் லிமிட்டெல்லாம் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கீங்க, அவங்க கேட்குற நாள் உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம காமிச்ச அஃபிஷியல் அப்ளிகேஷன் தான், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது வைங்க, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய கையெழுத்தை போட்டு தான் அனுப்பணும், போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க. போட்டுட்டு ஒன்று போஸ்ட் ஆர் ஹேண்ட், ஒன்று டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தபால் மூலிமா நீங்கள் சப்மிட் பண்ணலாம். எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பிரின்சிபல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல், ரெட்ஃபீல்ட்ஸ், காமராஜர் ரோட், கோயம்புத்தூர் 641018 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். லாஸ்ட் டேட் 26 ஜூன் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் கோயம்புத்தூர் தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன், மத்திய அரசு வேலை. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில்ஸை வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட், அதாவது airforceschoolcbe.com இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் சப்மிட் பண்ணிடுவோம். நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க, எப்போ இன்டர்வியூ என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸை அதில் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.